அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடசாலை பிரியாவிடை விடுதியில் வீட்டிற்கும் மாணவர்களுக்கும் அவர்களை அழகாக வழிபடுத்தி அவர்களோடு சேர்ந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புதிய தரம் 11 மாணவர்களுக்கும் அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். ஒரு பாடசாலையின் பிரியாவிடை என்பது நான் இதுவரை அதிபராக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக மாணவர்கள் மத்தியில் ஈடுபாடுடன் இருப்பதற்கு காரணம் நான் படித்த பாடசாலை. ஏன்னா எங்களுடைய அதிபர் அப்படி இருந்ததில்லை. என்னுடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 அதிபர்களை சந்திச்சிருக்கிறோம். அப்புறம் சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய பாடசாலை பாய்ஸ் மற்றும் ப்ளஸ் 2 அப்படி அதிபர்லாம் பிரியாவிடைக்கு வரமாட்டாங்க. வைஸ் பிரின்சிபலே இருப்பாங்க, ஏஎஸ் கிரேட் உள்ளவங்க. அவர் பிரியாவிடைக்கு வரமாட்டார். சில வேளை அவருடைய கிஃப்ட் மேசைக்கு போயிடும். என்னுடைய காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் பிரின்சிபலை முதல் டேர்மில் ஒரு தடவை கூட கண்டதில்லை. ஏழு அவர் வருவார், வெஹிக்கல் நேராக பார்க் பண்ணுவாங்க, கொண்டு போய் போட்டுருவோம். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு கணக்கு இல்லை. ஒரு பிரின்சிபல் இப்படி இருக்கணும். அந்த ப்ரைமரி ஸ்கூலில் நாங்கள் வரும்போது ப்ரைமரி ஸ்கூலில் பிரியாவிடை இல்லை. உங்களுக்கு தெரியும், கிரேட் 5 முடியும் பிள்ளைகள் போயிடுவாங்க. வேணால் பார்ட்டி மேனேஜ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க, எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் போட்டு வைப்பாங்க, கோகாலாவது பெப்சியாவது வைப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, ரைட்டாக முடிஞ்சு. அப்போ எனக்கு ஒரு பெரிய அடி. ஆனால் எங்களுக்குள்ள உள்ள பிரியாவிடையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாய்ஸ் ஸ்கூல் அம்மா அப்பாவை பிரிஞ்சு கிரேட் 3 போயிட்டு 7 முடிச்சுட்டு தான் வந்தோம். பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. அப்போ நான் வேலை செஞ்ச நிறுவனமும் அதே தான், கல்வி நிறுவனம். ஆனால் நான் இருந்த இடத்துலையும் எனக்கு இருந்த ஃபீலிங்கும் நான் இருக்கிற நிறுவனத்தையும் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஸோ நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது கிரேட் 9 இங்கேயும் அதே தான். கிரேட் 9 ஃபர்ஸ்ட் பேட்ச் அவுட் ஆகினாங்க, செகண்ட் பேட்சும் அவுட் ஆனாங்க, தேர்ட் பேட்சில் தான் நான் ஓலோவில் கொண்டு வந்தேன். அப்போ அந்த கிரேட் 9 பேட்ச் அப்படின்னா கோகோலா போட்ட மெகா கொண்டு வருவாங்க, நம்ம ரூமில் வைப்பாங்க. நினைக்கிறேன் எனக்கு என்னோட இருந்தவங்க இருப்பாங்க, நினைக்கிறேன் பிஸ்கட் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், எனக்கு அவ்வளோ தான் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ எனக்கு கிரேட் 9 இருந்தாலும் கொஞ்சம் பெரிய மாணவர்கள் தானே. அப்போ நான் இதை ஷெடியூல் பண்ணணும்னு யோசித்தேன். அப்போ நான் யோசிச்சு அதை சரியாக பயன்படுத்தினா ஓலவருக்கு நான் வெயிட் பண்ணேன். ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சே தான் போடுவேன். அப்போ ஓலவருக்கு வரும்போது நான் இதனுடைய வேகத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நெருக்கமாகணும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் அக்கறையை கொடுக்கணுங்கிறதுக்காக நெருக்கமாகணும். இப்போ நீங்கள் டீச்சர்ஸ்மாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் விளக்கமாக இருக்கும். ஒரு அதிபரை மாணவர்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஆஃபீஸில் தான் இருப்பார். யாரோ நீங்கள் டீச்சர் சொன்னீங்க, அப்படி வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த பேட்ச் மட்டும் இல்லை, எந்த பேட்சையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் சொல்லுவாங்க. கிளாஸ் சேர சொல்லலாம், டீச்சரை சொல்லலாம், ஏன்னா அவங்களோட இருப்பாங்க. அதிபரை சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பாடசாலை பிள்ளைகள் ஒரு பிரியாவிடையின் போது மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் வழங்கின பாடசாலை அல்ல. உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி. அப்போ சில மாணவர்கள் யோசிக்கலாம், அப்பா அம்மாவோடு இருக்கிற மாணவன் அல்லது மாணவி பிழை செய்யும் போது நான் அங்கே அன்பு காட்டுறது கடினமாக இருக்குது. ஏன் அங்கே அன்பு இருக்குது, இருந்தாலும் அந்த பிள்ளை பிழை செஞ்சுருக்கு. ஸோ அன்பு காட்டுறது கடினமாக இருக்குது. அதே அம்மா அப்பா பக்கத்தில் இல்லாத பிள்ளைய பிழை செய்யும் போது நான் அன்பு காட்டுறேன். ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் திருத்தப்படுறது தான், திருத்தப்படுற முறைகள் வித்தியாசம். கூடுதலாக என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்குன்னு அன்பு இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு பேட்சிலையும் சில பேர் நான் ஆஃபீஸ்க்கு வர இல்லை, தண்டனையாக கொடுப்பேன். ஆஃபீஸ்க்கு வர வேறு தண்டனையும் இல்லை, அவங்களுக்கு நான் தண்டனை இருக்கேன். சில பேர்த்த நான் பார்க்கவே வேணாம்னு சொல்லுவேன், என்னை கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நான் அவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கேன், அம்மா அப்பா மாதிரி கட்டிருக்கேன். அப்போ இதுதான் தண்டனைகளாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறதே உடைய பிள்ளைகள் உங்களை வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு எத்தனை பேர் உட்காருங்க, 14 பேர் உட்காருங்க. 14 பேருக்கு பயமில்லாமல் நான் சொல்லுவேன், நான் யாருக்கும் பாரபட்சம் காட்டினது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே பாருங்கள், எனக்கு இருக்க மாடல் சொல்கிறீங்க டீச்சர்ஸ் ஆகுவே அப்படின்னு சொல்லி. அப்போ டீச்சர்ஸ் மாட்டிலையும் கேளுங்க, டீச்சர்ஸ் மாட்டிலையும் நான் பாகுபாடு காட்டினது இல்லை. அதே இதுதான், டீச்சர்ஸ் மாட்டில் நான் பாகுபாடு காட்டினது. அதே மாதிரி என்னன்னு கேட்டால், என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நான் என்ன விதத்தில் கைட் பண்ணணும் அதே மெத்தத்தை நான் உங்களுக்கும் கைட் பண்ணேன். ஒருபடி கூடயே ஒழிய குறைஞ்சது எக்காரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கை. அப்போ அது எல்லாமே சேர்ந்து நீங்கள் சுமந்துக்கிட்டு போகிற போது சாதாரணமாக படிப்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மெட்டில்டா மிஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அந்த மொரால் வந்துருக்கு ஸ்கூலில். நமக்கு கிரவுண்ட் இருக்கோ, திங்ஸ் இருக்கோ, அதெல்லாம் முக்கியம். அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்க்கான கட்ஸ் இருக்குது. மேடை பேச்சு, இந்த பேச்சு இன்னும் ஸ்பெஷல். நமக்கு அகில இலங்கை ரீதியான தரச்சான்றிதழை கொடுத்தவங்க. அப்போ இதெல்லாம் குயிக்காக 1-2 நாளில் வரக்கூடியது இல்லை.
நிறைய ட்ரைனிங் டீச்சர்ஸில் ட்ரைனிங் இப்போ சாந்தி மிஸ் சொன்னாங்க. அப்போ வரவேற்பு நடனம் இதோட போச்சு அப்படின்ட்டு. இல்லை இல்லை மிஸ் இல்லை விளங்குதா? இல்லை நம்ம பழகிருக்கோம். அது இதே அளவு வரும். இந்த பிள்ளைங்க அதுதான் விரும்புவாங்க. அப்படித்தானே பிள்ளைங்க? நீங்கள் போகிறதோட வரவேற்பு நடனம் எல்லாம் போச்சுன்னா நல்லவன்னு நினைப்பீங்களா? அப்படி வாய்ப்பு இல்லை. நாம் ஒரு ஏணிகளாக இருக்கணும். அது நம்ம சித்தக சார் சொன்ன மாதிரி, ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி, நினைவுகள் தான் நம்மளை வழி நடத்தும். எல்லாமே நினைவுகள் தான். இன்னைக்கு இன்னொரு 10-15 வருஷத்துல பிள்ளைகள் ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு என்ன தேவைன்னா ட்ராவலிங் தான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை தான் மறந்துங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அம்மா அப்பா அவங்க தான் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலான பிரச்சனைகள் வீட்டில் உள்ளவங்களோட தான் இருக்கும். நாளுக்கு ஒரு மனிதன் மன அழுத்தத்தில் வாழ்றான்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. என்னன்னா ட்ராவல், இயற்கை. இது எல்லாமே எங்கே போயிட்டு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம். அப்போ இந்த நினைவுகள் தான். அப்போ நம்ம உபாதிபர் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கேருந்து அவுட்புட் எல்லாமே கொடுக்குறோம். ஒவ்வொரு பேச்சுக்கும் நான் சொல்லுவேன், வெளியில் போன பிள்ளைகள் என்னுடைய டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுங்க, அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அது எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்தா 150 வரும். அறவே இல்லைன்னு சொல்லலாது, நல்லவங்க இருக்காங்க. அதே மாதிரி இங்கே நாங்கள் உங்களை பார்த்து வளர்த்த பிள்ளைகள், அதே பிள்ளையை வெளியில் போய்ட்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படின்னா அதுவும் 150 இல்லைங்க. இதை விட மோசமாக பிள்ளைகளை விட்டுட்டு படிக்க விட்டுட்டு வீட்டு நிற்கிறாங்க, A லெவலில் விட்டுறாங்க. இப்போ இங்கே நாங்கள் தொடர்ந்து பின்னிட்டே இருக்கணும். அங்கே போய்ட்டு விட்டுருது. ரவி சார் சொன்ன மாதிரி, கோபால் சொன்ன மாதிரி பணம் இல்லை முக்கியன்ற காலகட்டத்தில் இலங்கை வாழ் மக்களில் அது தமிழினமாக இருந்தால் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன? கல்வி தான். அது இருந்தால் மட்டும்தான் மேலே வரும். பணம் இருக்கிற வர முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல். இருந்தாலும் இந்த நிகழ்வை ஒட்டி சிறப்பாக நடந்திருக்கு. அப்போ அந்த வகையிலையும் டீச்சர்ஸ் மாதிரி சொன்ன மாதிரி நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் மாணவர்களாக, சாதாரண மாணவர்களாக நீங்கள் செல்லும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல பெருபேரை நீங்கள் கொடுப்பீங்க. போன முறையை விட 1% எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நம்பிக்கை எனக்கு சுவராக இருக்குது. அந்த வகையில் இந்த வகுப்பை வழிநடத்திய வகுப்பாசிரியருக்கும் பாடங்களை நடத்திய பாட ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு சுவராக போன முறையை விட 1%